Hi friends, welcome back to my channel Jovi's Cuisine. இன்னைக்கு நம்ம மட்டன் கோலா உருண்டை எப்படி செய்யறதா பார்க்க போறோம். இது just 10 minutesல செஞ்சிரலாம். beginnersக்கு கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அதை எப்படி செய்யறதுன்னு பார்த்திரலாம். நீங்க என்னோட சேனலை first time பார்க்கறீங்கனா அப்போ மறக்காம subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு தேவையான ingredients நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கு இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து அரைச்சிடலாம். 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு சின்ன சின்னதாக இந்த மாதிரி சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. பேஸ்ட் சேர்த்துறாதீங்க. ஒரு கை அளவு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் இந்த மாதிரி சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை, 2 வெங்காயம் மீடியம் சைஸ்டு எடுத்துக்கோங்க. ரஃப்பாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம அரைக்க தான் போகிறோம். 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள். இப்போது 250 கிராம்ஸ் அளவுக்கு மின்ஸ்டு மட்டன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பிழிஞ்சு பார்த்தா கூட ஒரு ட்ராப் தண்ணி கூட வரக்கூடாது. அப்போ தான் ஃப்ரை பண்ணும் போது பிரிஞ்சு வராமல் இருக்கும். நல்லா தண்ணி இல்லாமல் எடுத்து சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் நல்லா அரைச்சாச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது கையில் நல்லா ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து குட்டி குட்டி பால்ஸாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வைங்க. இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயும் சூடாக இருக்குது. இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒன்று ஒன்றா போடுங்க. நிறைய போட்டுறாமல் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு போடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். பார்த்தீங்களா, நல்லா கோல்டன் ப்ரௌனாக மாறிட்டே இருக்குது. இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது நீங்கள் பருப்பு சாதம், சாம்பார் சாதம், தக்காளி சாதம், ரசம் சாதம் அந்த மாதிரிக்கு பக்காவான ஒரு காம்பினேஷன் இது. யாராச்சும் வீட்டுக்கு திடீர்னு வந்துட்டாங்கன்னா இதை சிம்பிளாக பண்ணிடலாம். ஜஸ்ட் 10 மினிட்ஸ் தான் ஆகும் இதை முடிக்கிறதுக்கு. ஸோ இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது இதை நம்ம பிரித்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு, உள்ளே எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்திருக்கு. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.